நடுத்தர ஃபேமிலில உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். நம்மள பொறுத்தவரைக்கும் தங்க நகைங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிற அடகு கடைக்கு யூஸ் பண்ணிக்கிறது, பேங்க்ல வைக்கிறது தான். முக்காவாசி நகைலாம் அப்படிதான் இருக்கு. அர்ஜென்ட்டுக்கு திருப்பணும்னு நெனச்சாலும் திருப்பவும் முடியாது. அந்த மாரி நேரத்தில நமக்கு சங்கட்டமா இருக்கும். என்னடா வெறுங்கழுத்தா போறோமே அப்படின்னு. அதுக்காகவே இந்த ஜுவல் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப எனக்கு இந்த மாடல் பிடிக்கும். ஆனா அத கடையில போய் கேட்டப்ப இல்லன்ட்டாங்க. ஜோயில தான் நான் கேட்டிருந்தேன். இந்த மாடல் ஓல்டு மாடல்மா. இது யாரும் இப்ப வாங்குறதில்ல அதிகமா அப்படின்னு சொல்ட்டாங்க. சரி நம்ம அத கவரிங்னாவது இத வாங்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இத வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சரி ஓகேன்ட்டு வாங்கியிருந்தோம். வாங்கி பார்த்தேன். எப்படி வருதோன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ரொம்ப சூப்பராவே வந்திருந்துச்சு. எனக்கு ஏத்த மாரியே வந்துருச்சு. இது வந்து டூப்ளிகேட்டுன்னு சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு. நல்லா கோல்டு பேட்டர்ன்ல செம லுக்கா இருந்துச்சு. டாலர் வந்து நல்லா மூவபிளா இருந்துச்சு. இங்கிட்டு, அங்கிட்டு நல்லா நகர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதனால நமக்கு இது உடஞ்சிருங்கிற ஒரு பயமும் இருக்க தேவையில்ல. இந்த ஜுவல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க்ன்னு கேளுங்க. கண்டிப்பா லிங்க்க ஷேர் பண்றேன். இதோட விலை ரொம்ப கம்மி. 350 தான் வந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாரி ஜுவல் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.